Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இது தமிழ் வீடியோ. இன்னைக்கு செப்டம்பர் 27. இது போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட் நிஃப்டி அனாலிசிஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ண மாதிரி ரொம்பவே வால்டலாக இருந்தாங்க. நிஃப்டி 50 ப்ரீ மார்க்கெட் ஓப்பனிங்கில் நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் ஓப்பன் ஆகிருந்தாலும் அதுக்கப்புறம் 17,000 பிரேக் பண்ணி கீழே போயிருந்தாங்க. அதாவது நிஃப்டி 50யோட லோயஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 16,942 வரைக்கும் ரீச் ஆயிருந்தாங்க. அண்ட் ஃபைனலாக டே எண்டில் 17,007.40 அப்படிங்கிற ஃப்ளாட் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகியிருக்காங்க. இது 0.05% நெகட்டிவ் ப்ரீவியஸ் டேவை கம்பேர் பண்ணும்போது. நிஃப்டி 50யோட ஃபர்தர் டெக்னிக்கல் அனாலிசிஸை நம்ம டெக்னிக்கல் சார்ட்டில் பார்க்கலாம். இன்றைக்கி டாப் 5 ஸ்டாக்ஸ் இன் பாசிட்டிவ் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா சிப்லா, டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ், ஸ்ரீ சிமெண்ட்ஸ், பவர் கிரிட் அண்ட் இண்டஸ்இண்ட் பேங்க். ஸ்ரீ சிமெண்ட்ஸோட அப்டேட்டை பற்றி நம்ம நேற்று பப்ளிஷ் பண்ண வீடியோவில் பேசியிருந்தோம். அண்ட் டாப் 5 ஸ்டாக்ஸ் இன் நெகட்டிவ் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டர் கார்ப், அதானி போர்ட்ஸ், டைட்டன், டாடா ஸ்டீல் அண்ட் எஸ்பிஐ லைஃப். டாடா ஸ்டீல் இவங்களோட மெகா மெர்ஜர் அப்டேட்டுக்கு அப்புறம் நல்ல ஒரு செல் ஆஃப் கொடுத்துட்ருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியோட க்ளோசிங் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 38,359.15. இது 0.67% நெகட்டிவ் ப்ரீவியஸ் டேவை கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய டெக்னிக்கல் சார்ட் பற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 இன்னைக்கு நல்ல ஒரு நெகட்டிவ் கேண்டில் பதிவு பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் நிஃப்டி 50யோட க்ளோசிங் பாயிண்ட்ஸ் 17,000க்கு மேலே இருக்கிறதுனால நான் நிஃப்டி 50யை புல்லிஷாகவே பார்க்குறேன். நிஃப்டி 50க்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் 16,800 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. அண்ட் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 17,750 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. எம்ஏசிடி பார்த்தீங்கன்னாலும் இங்கே நல்ல ஒரு நெகட்டிவ் டைவர்ஜன்ஸ்க்கான கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷனுக்கான கர்வ்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் நிஃப்டி 50 ஒரு கன்சால்டேஷன் பேட்டர்னில் இருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். குளோபல் அப்டேட்ஸ் நெகட்டிவாக இருக்கிறதுனால நிஃப்டி 50யும் ஒரு கன்சல்டேஷன் பேட்டர்ன் ஷோ பண்ணிகிட்ருக்காங்க. நிஃப்டி 50 பாசிட்டிவ் மொமெண்டமில் ட்ராவல் ஆகிறதுக்கு குளோபல் அப்டேட்ஸ் பாசிட்டிவாக இருக்கணும். அண்ட் எஃப்ஐஐஸும் நெட் பையர்ஸாக இருக்கணும். ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் நல்ல ஒரு செல்லிங் குவான்டிட்டியில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி இன்னொரு அப்டேட் பார்த்தீங்கன்னா ஃபெட் கவர்மெண்ட் இந்த இயருக்குள்ளேயே 100 பேசிஸ் பாயிண்ட்ஸ்லேருந்து 125 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஹைக் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது ஓவரால் மார்க்கெட்டுக்கே நெகட்டிவ் அப்டேட்னே சொல்லலாம். பிகாஸ் 75 பேசிஸ் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணதுக்கே குளோபல் மார்க்கெட்ஸ் அண்ட் நிஃப்டி 50 நல்ல செல் ஆஃப் காமிச்சிருந்தாங்க. அண்ட் 100லேருந்து 125 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா அது குளோபல் மார்க்கெட்ஸில் நல்ல ஒரு செல் ஆஃபை கொடுக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். செப்டம்பர் 30 நடக்க போகிற மானிட்டரி பாலிசி கமிட்டியில் நம்ம ஆர்பிஐ கவர்மெண்ட் என்ன டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். அதை பேஸ் பண்ணி தான் நிஃப்டி 50 நெக்ஸ்ட் வீக் ட்ராவல் ஆவாங்க. நெக்ஸ்ட்டு செக்டர் வைஸ் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா 1.13% அளவுக்கு பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அண்ட் நிஃப்டி மெட்டல்ஸ் 0.86% அளவுக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி எஃப்ஐஐஸ் 2824 க்ரோஸுக்கு செல் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஐஸ் 3505 க்ரோஸுக்கு பை பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 30 மானிட்டரி பாலிசி கமிட்டி நடக்கிறதுனால எஃப்ஐஐஸ் சேஃபர் சைடில் போயிட்டுருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜூபிலியன்ட் ஃபுட்வொர்க்ஸோட அப்டேட் பற்றி பார்க்கலாம். இந்த ஜூபிலியன்ட் ஃபுட்வொர்க்ஸ் கம்பெனிக்கு கீழே வர பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டோமினோஸ், டங்கின் டோனட்ஸ், ஹாங்ஸ் கிச்சன், எக்தம் பிரியாணி, பாப்பைஸ் அண்ட் செஃப் பாஸ். ஜூபிலியன்ட் ஃபுட்வொர்க்ஸ் கம்பெனி ரோட்காஸ்ட் டெக் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனியில் 40% அக்விசிஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அக்விசிஷன் அக்டோபர் 26 அன்னைக்கு கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரோட்காஸ்ட் டெக் பிரைவேட் சொல்யூஷன்ஸ் கம்பெனி லாஜிஸ்டிக்ஸ் பிளாட்ஃபார்ம் அண்ட் லாஸ்ட் மைல் டெலிவரி ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ் பண்ணுற கம்பெனி. இந்த அக்விசிஷன் ஜூபிலியன்ட் ஃபுட்வொர்க்ஸ் கம்பெனியோட ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜூபிலியன்ட் ஃபுட்வொர்க்ஸ் கம்பெனி அவங்களோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்கில் ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் எமர்ஜிங் பிஸ்னஸில் கண்டினியூஸாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. இது ஜூபிலியன்ட் ஃபுட்வொர்க்ஸுக்கு ஒரு பாசிட்டிவான அப்டேட். நெக்ஸ்ட்டு ஜூபிலியன்ட் ஃபுட்வொர்க்ஸோட டெக்னிக்கல் சார்ட் பற்றி பார்க்கலாம்.
இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாக்குக்கு வீக் சப்போர்ட் வந்து 550 அப்படிங்கிற லெவலில் இருக்குது அண்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து 450 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. ஸ்டாக் வந்து கரண்ட்டாக பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு அண்ட் இந்த இடத்துல குளோபல் மார்க்கெட்ஸ் வந்து செல் ஆஃப் கொடுத்துட்டு இருக்கிறதுனால இங்கேயும் வந்து ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்கு. இந்த கம்பெனி வந்து ரீசெண்டாக ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணாங்க அண்ட் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்தே நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கிற கம்பெனின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். MACD பார்த்தீங்கன்னாலும் இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் டைவர்ஜென்ஸ்க்கான இண்டிகேஷன் கொடுத்துருக்கு அண்ட் RSI பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் பேட்டர்ன் ஷோ பண்ணியிருக்கு. ஓவரால் ஜூப்ளின் ஃபுட்வொர்க்ஸை உங்கள் ஹோல்டிங்கில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த 580 லெவல்ஸை பிரேக் பண்ணி கீழே வரும்போது ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறது நல்லது. இன்கேஸ் ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்காக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் இன்வால்வ் ஆகிறது நல்லது. ஜூப்ளின் ஃபுட்வொர்க்ஸ் கம்பெனி வந்து ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான கம்பெனி அண்ட் நம்ம சேனலோட ஃபேவரட் ஸ்டாக்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு KPIT டெக்னாலஜிஸோட அப்டேட் பற்றி பார்க்கலாம். செப்டம்பர் 21 பப்ளிஷ் பண்ண வீடியோவில் KPIT டெக்னாலஜிஸோட ரீசெண்ட் அக்விசிஷன்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசியிருந்தோம் அண்ட் டெக்னிக்கல் சார்ட்டை பற்றியும் நம்ம ரொம்பவே டீட்டெயிலாக பேசியிருந்தோம். அந்த வீடியோவை இதோட எண்ட் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து அப்டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 21 பண்ண அக்விசிஷன் மூலிமா இந்த KPIT டெக்னாலஜிஸ்க்கு ஃபினான்ஷியல் இயர் 24ல் 10% வரைக்கும் இன்க்ரிமெண்டல் ரெவன்யூ வரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்களோட ரீசெண்ட் அக்விசிஷன் கம்பெனியான டெக்னிக்கால் இருக்கிற டாப் 2 கிளைண்ட்ஸ் வந்து இவங்களோட டாப் 25 கிளைண்ட்ஸில் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் யூரோப்பில் கிளைண்ட் இன்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் என்கேஜ்மெண்ட்ஸுக்கு எந்த ஒரு இம்பாக்ட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் குளோபல் OEMs எல்லாமே வந்து நான் எசென்ஷியல் ஸ்பென்ஸில் காஸ்ட் கட்டிங் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. KPIT டெக்னாலஜிஸ் கம்பெனி வந்து ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான கம்பெனி அண்ட் எலக்ட்ரிக் மொபிலிட்டி சொல்யூஷன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த KPIT டெக்னாலஜிஸ் வந்து என்னோட ஹோல்டிங்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு HCL டெக்னாலஜிஸோட அப்டேட் பற்றி பார்க்கலாம். HCL டெக்னாலஜிஸ் கம்பெனி வந்து யூஎஸில் இருக்கிற மெட்லைஃப் ஸ்டேடியம், நியூயார்க் ஜெயின்ஸ் அண்ட் நியூயார்க் ஜெட்ஸுக்கு அஃபிஷியல் கார்னர் ஸ்டோர் பார்ட்னராக சூஸ் ஆகியிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் மூலிமா மெட்லைஃப் ஸ்டேடியமை டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு வென்யூவாக மாற்ற போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸை என்ஹான்ஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது வந்து HCL டெக்னாலஜிஸ்க்கு பாசிட்டிவான அப்டேட். அண்ட் HCL டெக்னாலஜிஸ் கம்பெனி வந்து இன்றைக்கி அனதர் அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது இவங்களோட நியூ பிராண்ட் பொசிஷனிங்கை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து HCL டெக்னாலஜிஸோட நியூ பிராண்ட் பொசிஷனிங் அண்ட் லோகோ. இங்கே பார்த்தீங்கன்னா HCL டெக் சூப்பர் சார்ஜிங் ப்ராசஸ் அப்படின்னு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. இந்த நியூ லோகோ மூலிமா HCL டெக்னாலஜிஸோட கமிட்மெண்ட் வந்து கிளைண்ட்ஸ், பீப்புள்ஸ், கம்யூனிட்டிஸ் அண்ட் பிளானட்ஸுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த HCL டெக்னாலஜிஸோட நியூ லோகோ அண்ட் பிராண்ட் இமேஜ் வந்து இவங்களோட கோ டு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜியில் யூஸ் பண்ண போகிறதாகவும் அண்ட் இவங்களோட டிஃப்ரென்ஷியேட்டட் போர்ட்ஃபோலியோ சர்வீசஸில் யூஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மஹேந்திரா லாஜிஸ்டிக்ஸோட அப்டேட் பற்றி பார்க்கலாம். மஹேந்திரா லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி வந்து ரிவிகோ சர்வீசஸ் அப்படிங்கிற கம்பெனியோட பிஸ்னஸ் ட்ரான்ஸ்ஃபர் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் மூலிமா B2B எக்ஸ்பிரஸ் பிஸ்னஸை அக்விசிஷன் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த அக்விசிஷனோட டோட்டல் வேல்யூ வந்து 225 crores சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த அக்விசிஷன் வந்து நவம்பர் 1ல் கம்ப்ளீட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் இது வந்து மஹேந்திரா லாஜிஸ்டிக்ஸுக்கு ஒரு பாசிட்டிவான அப்டேட். ரீசெண்ட் டைம்ஸில் மஹேந்திரா லாஜிஸ்டிக்ஸ் வந்து நிறைய அக்விசிஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு மதர்சன் சுமி ஒயரிங் ஹார்னஸோட அப்டேட் பற்றி பார்க்கலாம். மதர்சன் சுமி ஒயரிங் ஹார்னஸ் கம்பெனி வந்து செப்டம்பர் 30 நடக்க போகிற அவங்களோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்கில் போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ ப்ரப்போசலை கன்சிடர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஒயரிங் ஹார்னஸ் கம்பெனி வந்து ரீசெண்டாக மதர்சன் சுமியிலேருந்து ஸ்பிளிட் ஆகி வந்த கம்பெனி நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் இவங்களோட பிஸ்னஸ் வந்து ரொம்ப பெக்யூலியராக ஆட்டோமோட்டிவ் ஒயரிங் ஹார்னஸில் இருக்குது. செப்டம்பர் 30 இவங்களோட போனஸ் ஷேருக்கு அப்ரூவல் கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து இந்த கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவான அப்டேட். நெக்ஸ்ட்டு டோரண்ட் ஃபார்மாவோட அப்டேட் பற்றி பார்க்கலாம். டோரண்ட் ஃபார்மா கம்பெனி வந்து குரேஷியோ ஹெல்த் கேர் அப்படிங்கிற கம்பெனியில் 100% அக்விசிஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அக்விசிஷனோட டோட்டல் வேல்யூ வந்து 2000 crores சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த குரேஷியோ ஹெல்த் கேர் அப்படிங்கிற கம்பெனியோட என்டர்பிரைஸ் வேல்யூ வந்து 1885 சொல்லியிருக்காங்க. இந்த குரேஷியோ அப்படிங்கிற கம்பெனி வந்து காஸ்மெட்டிக் டெர்மடாலஜி பிளேயர் கம்பெனின்னு சொல்கிறாங்க. அண்ட் இவங்களோட போர்ட்ஃபோலியோவில் மோர் தென் 50 பிராண்ட்ஸ் வந்து இருக்குது. அதாவது டெட்டி பார், ஸ்பூ ஷாம்பூ,
பெர்மிட் கிரீம், B4 நேபி அப்படின்னு நிறைய பிராண்ட்ஸ் வந்து இந்த குரேஷியோ ஹெல்த் கேர் கம்பெனி கீழே வருது. இந்த பிராண்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த அக்விசிஷன் மூலிமா டோரண்ட் ஃபார்மாவோட கரண்ட் ஃபீல்டு ஃபோர்ஸ் வந்து 600 மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவை அதிகப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க அண்ட் 900 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை அதிகப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் இந்த அக்விசிஷன் வந்து டோரண்ட் ஃபார்மாக்கு ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமை கொடுக்கும் அண்ட் இந்த அக்விசிஷன் வந்து 1 மந்தில் கம்ப்ளீட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டோரண்ட் ஃபார்மாவோட டெக்னிக்கல் சார்ட் பற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டோரண்ட் ஃபார்மாக்கு 1250 அப்படிங்கிற லெவலில் நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது அண்ட் ஸ்டாக் வந்து கரண்ட்டாக பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இங்கே வந்து ஒரு கன்சல்டேஷன் பேட்டர்ன் ஷோ பண்ணியிருக்காங்க அண்ட் இன்றைக்கி இந்த பாசிட்டிவ் அப்டேட்னால நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் பதிவு பண்ணியிருக்காங்க. MACD பார்த்தீங்கன்னாலும் இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் கிராஸ் ஓவர் கொடுத்துட்டு ஒரு பாசிட்டிவ் டைவர்ஜென்ஸ்க்கான இண்டிகேஷன் கொடுத்துருக்கு அண்ட் RSI பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. ஓவரால் டோரண்ட் ஃபார்மாவை உங்கள் ஹோல்டிங்கில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்காக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா SIP மெத்தடில் இந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. பிகாஸ் 2000 crores இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நல்ல ஒரு அக்விசிஷன் நம்ம புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ்டு என்சைம்ஸோட அப்டேட் பற்றி பார்க்கலாம். அனிமல் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அண்ட் ஏஷியன் மார்க்கெட்ஸில் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அனிமல் ஹெல்த் கேர் வந்து நெக்ஸ்ட் 3 to 5 இயர்ஸில் 150 இருந்து 200 crores வரைக்கும் டெவலப் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க அண்ட் ரீசெண்டாக வந்த கவ் டிசீஸ்க்கு ட்ரையல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் இயர் 23ல் இவங்களோட மார்ஜினை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போகிறதாகவும் EBITDA மார்ஜின் வந்து 40 இருந்து 48% அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு 7% வரைக்கும் யூஸ் பண்ணுறதாகவும் அண்ட் B2C அதாவது பிஸ்னஸ் டு கஸ்டமர் செக்மெண்ட்டில் 5 இயர்ஸில் $20 million அச்சீவ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களோட பிஸ்னஸ் டு கஸ்டமர் செக்மெண்ட் வந்து பர்டிகுலராக யூஎஸ்ஏல ரொம்ப ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் இது வந்து அட்வான்ஸ்டு என்சைம்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவான அப்டேட். நெக்ஸ்ட்டு சிங்கப்பூரில் நடந்த ஃபோர்ப்ஸ் குளோபல் CEO கான்ஃபரன்ஸில் வந்த அதானி குரூப்ஸோட அப்டேட் பற்றி பார்க்கலாம். குளோபலைசேஷன் வந்து இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்டில் இருக்கிறதாகவும் குளோபல் சப்ளை செயின் டிஸ்ட்ரப்ஷனால் இந்தியாவுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 2030ல் வேர்ல்டுலேயே இந்தியா வந்து 3rd largest எக்கனாமியாக வரும்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அதானி குரூப் வந்து நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் $100 billion இன்வெஸ்ட் பண்ண போகிறதாகவும் அதில் 70% வந்து எனர்ஜி டிரான்சிஷன் செக்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது வந்து அதானி குரூப்ஸுக்கு ஒரு பாசிட்டிவான அப்டேட். நெக்ஸ்ட்டு எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸோட அப்டேட் பற்றி பார்க்கலாம். எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனி வந்து இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் மல்டி கிகாவாட் ஹார் லித்தியம் அயான் செல் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை பெங்களூரில் தொடங்கியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எஸ்வால்ட் அப்படிங்கிற கம்பெனி கூட டெக்னிக்கல் கொலாபரேஷன் அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டை 2 ஃபேஸாக முடிக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து 27லேருந்து 30 monthsக்குள்ளே முடிக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஓவரால் இது வந்து எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு பாசிட்டிவான அப்டேட். இந்த லித்தியம் அயான் செல் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி மூலிமா எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸோட போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது டைவர்சிஃபை ஆகும்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு GPT இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸோட அப்டேட் பற்றி பார்க்கலாம். GPT இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட் கம்பெனி வந்து போனஸ் இஷ்யூக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அதாவது 1:1 அப்படிங்கிற ரேஷியோவில் போனஸ் இஷ்யூ பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. உங்களோட ஹோல்டிங்கில் ஒரு GPT இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட் ஷேர் இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் போனஸ் ஷேர்ஸ் கொடுப்பாங்க. இது வந்து போனஸ் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறதுனால ஃபேஸ் வேல்யூவில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. உங்களோட ஹோல்டிங்ஸ் வந்து 2ஆல் மல்டிபிள் ஆகும் அண்ட் ஷேர் ப்ரைஸ் வந்து 2ஆல் டிவைட் ஆயிரும். ஸோ அதனால் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. ஆனால் போனஸ் இஷ்யூ பண்ணுறது மூலிமா இந்த கம்பெனிக்கு வந்து அது ஒரு பாசிட்டிவான அப்டேட்னு நம்ம சொல்லலாம். இந்த போனஸ் அப்டேட்டுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து இந்த கம்பெனி இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. அண்ட் இந்த போனஸ் அப்டேட் எல்லாமே 26th நவம்பருக்குள்ளே நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து GPT இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட் கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவான அப்டேட். அண்ட் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக டீசெண்டான ஸ்டாக்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ப்ளூ ஸ்டார் கம்பெனியோட அப்டேட் பற்றி பார்க்கலாம். ப்ளூ ஸ்டார் கம்பெனிக்கு அவங்களோட B2B செக்மெண்ட் அதாவது
பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் செக்மெண்ட்டில் 65% அளவுக்கு பிஸ்னஸ் ரெவன்யூ வந்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்களோட ஆர்டர் புக் பார்த்தீங்கன்னா 4500 crores இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. டீப் ஃப்ரீசர் டிமாண்ட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறதாகவும் இவங்களோட ஏசிஸ் வந்து 7% அளவுக்கு ஹவுஸ் ஹோல்டு பெனிட்ரேஷனை அச்சீவ் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து $100 மில்லியனில் இருந்து $300 மில்லியன் வரைக்கும் நெக்ஸ்ட் 3 இயர்ஸில் இம்ப்ரூவ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓவரால் ப்ளூ ஸ்டார் கம்பெனிக்கிட்ட இருந்து ஃபியூச்சர் ஃபோர்காஸ்ட்டுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான அப்டேட் வந்திருக்குதுன்னே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சேனலில் ப்ரொவைட் பண்ணுற எல்லா சர்வீசஸும் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். சேனல் நேம் யூஸ் பண்ணி யாராச்சும் அமௌண்ட் கேட்டால் கொடுக்க வேண்டாம். உங்களுக்கும் ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டீமுக்கும் நடக்கிற கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே யூடியூப் அண்ட் அஃபிஷியல் மெயில் ஐடி மூலமாக மட்டும்தான் நடக்கும். நம்ம சேனலோட அஃபிஷியல் மெயில் ஐடி வந்து ஸ்டார்டிங் பேஜில் இருக்கும், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும்.